குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட் வந்து சேர்ந்துடும் சில சமயம். அது ஒன்று ஒன்று வரும்போது நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுட்டு வந்தோன்னா பின்னால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். போடும்போது சில சமயம் என்ன ஆயிரும்னா அது வந்து ஈரம் மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அது உள்ளே வந்து அது ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. அது ஏதாவது ஹீட்னாலேயா என்னன்னு தெரியலை. அப்படி எனக்கு அப்படி அந்த மாதிரி நான் வச்சுருந்ததில் அப்படி ஆகிருக்குது. அப்படி ஆகாமல் இருக்கணுன்னா டப்பாவில் போட்டாச்சு. போட்ட பிறகு இந்த மாதிரி சில மாத்திரைகள் வாங்கும்போது ஏதாவது டப்பாவில் வந்து இப்படி ஒரு சின்ன பேக் இருக்கும். அந்த பேக் வந்து எதுக்குன்னா உள்ள ஐட்டம் வந்து ஈரமாகக்கூடாது, அது ட்ரையாகவே இருக்கணும், காய்ச்ச நிலமையிலே இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்படி போட்டு வச்சாச்சு. அப்புறம் அவ்வளோதான். இதை மூடி பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா பின்னால் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வேறு ஐட்டம் போடணுன்னாலும் இந்த மாதிரி ஈரம் ஆகக்கூடாது, அது ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்னு நினைக்கிற ஏதாவது ஐட்டங்கள் இருந்தால் அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கலாம். அந்த சின்ன ஒரு பேக்குன்னு சேர்த்து. சின்ன டிப்ஸ் தான், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? பிடிச்சா லைக் போடுங்க.